வணக்கம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சரி மேட்டருக்கு வருவோம். ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு கண்ணில் தெரிய மாதிரி இருக்கு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒரு சில செய்திகளை பார்க்க முடிஞ்சது. அது உண்மையான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு லெவலுக்கு 50% உண்மை தான் தெரியுது. ஏன்னா இவங்க சென்சார் போர்டுக்கு அகேன்ஸ்டாக போட்ட அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. என்ன காரணமாக இருக்கும்னா இவங்க பொங்கலுக்காக சண்டை செய்யணும் தான் ஆக்சுவலாக போனதே. பொங்கல் எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணிடணும், சென்சார் சர்டிஃபிகேட் அதுக்குள்ளேயும் வாங்கிக்கணுன்றதுக்காக தான் போனாங்க. பொங்கல் போய் கிட்டத்தட்ட படத்துக்கே பொங்கல் வைக்கிற நிலைமை வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன போட்டி போட்டு என்ன பிரச்சனை? இப்போ நம்ம டேட் வசமான டேட் எதுவும் இல்லை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அப்படின்ற பட்சத்தில் சென்சார் போர்டு என்ன பண்ணுறாங்களோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க சொல்கிற மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்குன்னா, சென்சார் போர்டு ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி மூலிமா இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணி சரியா இருக்கு இல்லை சரியா இல்லை, யூஏஏ சர்டிஃபிகேட், யூ சர்டிஃபிகேட், இந்த மாதிரி ஏதாவது அவங்களோட நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம். இல்லைனா அடுத்தடுத்த கமிட்டிக்கு போகலாம். படம் இப்போதைக்கு வரலாம், வராமல் போகலாம், 6 மாதம் ஆகலாம். ஆனால் மேபி இவங்க வாபஸ் வாங்கின காரணத்தினால சீக்கிரமாகவே சென்சார் இந்த படத்தை பார்த்துட்டு இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் பிப்ரவரி 3வது வாரத்துக்குள்ளே ரிலீஸ் ஆனால் வாய்ப்பு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தேர்தலுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை மக்களால் பார்க்க முடியும். ஏன்னா தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு தலைவர்களுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் கொடுக்க முடியாது, ஈவன் ரூலிங் கவர்மெண்ட்டுக்கே கொடுக்க முடியாதுன்னு போது விஜய் அவர்களுக்கும் அதே ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும் இல்லையா? அதனால படம் மூலியமா எக்ஸ்ட்ரா மைலேஜ் எடுத்துட்டு என்ன பண்ணுறதுனால தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ ஜனநாயகம் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு செய்தி காதலப்படுது அப்படின்னா அது கம்ப்ளீட் டிவியேஷனாக தான் இருக்கும், எலெக்ஷன் டிவியேஷனாக தான் இருக்கும். அதை நீங்கள் ரொம்ப உற்று கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜனநாயகன் இப்போ ரிலீஸ் ஆகலாம், எப்போ வேணால் ரிலீஸ் ஆகலாம். அது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கேவிஎன் தான் டிசைட் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு சென்சார் போர்டுக்கு அகேன்ஸ்டாக அவங்க போட்ட வழக்கு வாபஸ் செய்யப்பட்டது. இது மட்டும் தான் உறுதியான செய்தி. அரசியல் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்கறதுக்கு லட்சுமி ஆக்கப்பூர்வமான வீடியோ.